சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 8:24 வந்துட்டு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆயிருக்காருங்க. இதில் சில ராசிக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, சில ராசிக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சில ராசிக்கு கொஞ்சம் பத்திரமா பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுடுத்தியிருப்பாங்க. பயப்படாதீங்கங்க. சனி பகவான் நம்மளோட வேலையை நம்மளோட கடமையை கரெக்டாக செய்யும்போது கண்டிப்பாக அவர் நம்மளை எதுவுமே பண்ணவே மாட்டார். அதுதான் நிதர்சனமான உண்மை. இருந்தாலும் மனசுக்குள்ளே பயம் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக இன்னைக்கு காலையில் சனி பெயர்ச்சி அப்படின்றதால நான் கோவிலுக்கு போயிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய ஐயர் இந்த விஷயத்த பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது சனியோட தாக்கத்திலிருந்து நம்ம கொஞ்சம் விடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படின்றத உங்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். என்னென்னா சனிக்கிழமை நவ தானியங்கள் வாங்கிக்கோங்க. நவ கிரகங்களோட அந்த வஸ்திரம், அதாவது நவகிரக வஸ்திரம்னு கேட்டாவே கொடுப்பாங்க செட்டாக. 9 கிரகங்களுக்கும் என்னென்ன கலரோ அதை கரெக்டாக கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கோங்க. அப்புறம் பூக்கள் வாங்கிக்கோங்க. அவங்களுக்கு நெய்வேத்தியம் வீட்டிலேயே நீங்கள் செய்து எடுத்துகிட்டு போனாலும் பரவாயில்ல, இல்லை டைமண்ட் கல்கண்டு இந்த மாதிரி ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கற்பூர பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு நவ கிரகங்கள் 9 கிரகத்துக்கும் ஒவ்வொரு வஸ்திரம் கலர் சொல்லுவாங்க, அதை எடுத்து அவங்களுக்கு கட்டி விட்டுட்டு அவங்க முன்னாடி நவ தானியங்கள் அவங்கவுங்களுக்கு உரிய தானியங்களையும் வச்சுட்டு பூக்கள் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிட்டு போன டைமண்ட் கல்கண்டை கொஞ்சம் கொஞ்சம் நெய்வேத்தியம் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் வச்சு முடிச்சுட்டு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் முன்னாடியும் ஒவ்வொரு கற்பூரம் வச்சு நல்லா ஏற்றி வச்சுட்டு மனதார எந்த ஒரு கிரக கோளாறாக இருந்தாலும் சரி செய்து, மழை போல கஷ்டங்கள் வந்தாலும் பனி போல தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரகங்களையும் நினச்சி வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வாங்க. யாராவது ஒருத்தவங்களுக்காவது அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க. கண்டிப்பாக சனியோட தாக்கத்திலிருந்து விடுபடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ சனி பகவான் நம்மளுக்கு பாதுகாப்பாக தான் இருப்பார். எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டார். இது நிதர்சனமான உண்மை. இது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஐயர் சொன்னது. முடிஞ்சால் நீங்களும் செய்யுங்க. சகல சௌபாகியத்தையும் பெறுங்க. சனி பகவானை பார்த்து பயப்படாதீங்க. அவர் ரொம்ப 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 நல்லவர். சரிங்களா? அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சனிக்கிழமை தயிர் சாதத்தோட கருப்பு எள் கலந்து காக்காய்க்கு சாதம் வைங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.